அடுத்தடுத்த ஒரே நாளில் துப்பாக்கிச் சூடு, மக்கள் கடும் அச்சத்தில். இலங்கையில் புதைத்து வைத்திருந்த ஆபத்தான ரசாயனம் சிக்கிய அரசியல்வாதி, சிக்கலில் மகிந்தவின் கட்சி. செம்மணியில் கால்கள் மடிக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் மீட்கப்பட்ட எண்புக்கூடு. மகிழ்ச்சியான செய்தி, நள்ளிரவு முதல் சில உணவுகளின் விலை குறைப்பு. விஜய் தொடர்பில் அலட்டிக் கொள்ள தேவையில்லை, அனுரவின் கச்சுதீவு விஜயத்திற்கு கடும் எதிர்ப்பு. நாமலுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சரின் பதிலடி. நாட்டை உலுக்கிய கோர விபத்துக்குள்ளான பேருந்து தொடர்பில் பிரதி அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். இலங்கையில் மீட்கப்பட்ட மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் தயாரிப்புக்கு பயன்படுத்தும் ரசாயனம் மீட்கப்பட்டமையின் பின்னணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்தவருக்கு தொடர்பிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மெத்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த சுமார் 50,000 கிலோகிராம் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் நேற்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. அவை ஹெகல்பத்தர பத்மேவால் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக பெக்கோசமன் தெரிவித்துள்ளார். இந்த ரசாயனங்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் அவரது சகோதரரால் மறைத்து வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரே கட்சியில் போட்டியிடும் ஒருவருக்கு பெக்கு சமன் இந்த ரசாயனங்களை வழங்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் பெக்கு சமனை மெத்தனியவிற்கு அழைத்து வந்த நிலையில் அச்சமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் அவரது சகோதரரும் வேறொரு இடத்தில் இருந்து ரசாயனங்களை கொண்டு வந்து மெத்தனியாவில் புதைத்துள்ளனர். நேற்று அந்த இடத்தில் கான்கிரீட் வைத்து மூடவும் தயாராகி வந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த 2 சகோதரர்களும் அந்த பகுதியில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட ரசாயனங்களை பயன்படுத்தி சுமார் 200 கிலோகிராம் ஐஸ் தயாரித்திருக்கலாம். அவற்றை விற்பனை செய்வதன் மூலம் சுமார் 200 கோடி ரூபாய் வருமானம் பெறலாம் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கெகல்பத்ர பத்மி மற்றும் பிற பாதாள உலக நபர்களுடன் தொடர்பு இருந்திருந்தால் நாமல் ராஜபக்ஷவின் மனசாட்சி அதை நன்கு அறிந்திருக்கக்கூடும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அந்த பாதாள உலக நபர்களுடன் சேர அரசாங்கம் எங்களை அனுமதிக்கலாம் என்ற நாமல் ராஜபக்ஷவின் கூற்று தொடர்பான கேள்வியின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை காவல்துறை சாதாரண வதந்திகளின் அடிப்படையில் செயல்படாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். விசாரணைகள் மூலம் தகவல் வெளிப்படும் முன் அவர் அத்தகைய அறிக்கையை வெளியிடுவது கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் கால்கள் மடிக்கப்பட்டு இருத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் எண்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகளின் போது நேற்று குவியலாக 8 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது அவற்றுள் ஒரு மனித எண்புக்கூட்டு தொகுதி கால்கள் மடிக்கப்பட்டு இருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அது தொடர்பில் தெளிவான விளக்கத்தை பெற யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரிகத்துறை மூத்த விரிவுரையாளர் மனித புதைக்குழிக்கு அழைக்கப்பட்டு அது தொடர்பான அவரது அவதானிப்புகள் விளக்கங்கள் கோரப்பட்டன. அவர் தனது அவதானிப்பின்படி மேற்படி மனித எண்பு தொகுதி இந்து முறைப்படி முறையாக அடக்கம் செய்யப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்படவில்லை எனவும் எண்புக்கூட்டின் கைகள் காணப்படும் நிலைமை உள்ளிட்ட காரணிகளால் அது முறையாக அடக்கம் செய்யப்பட்ட எண்புக்கூடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அதனையடுத்து அது தொடர்பிலான விவரமான அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் சே லெனின்குமார் உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை செம்மணி மனித புதைகுழிக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அனுமதித்த 45 நாட்கள் இன்றுடன் நிறைவு பெற உள்ள நிலையில் அடுத்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் நாளை நீதவான் திகதியூடுவார் என்று சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கிராண்ட் பாஸ்ட் பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் கழனியை சேர்ந்த 26 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை எனவும் துப்பாக்கி சூட்டுக்கு ரிவால்வர் வகை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் போலீசார்
தெரிவித்துள்ளனர். அதேவேளை சந்தேக நபர்களை கைது செய்ய கிராண்ட் பாஸ்ட் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் மருதானி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பஞ்சிகாவத்தை வீதியில் அமைந்துள்ள தனியார் வங்கிக்கு முன்பாக இன்று அதிகாலை நடந்த மற்றொரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயகவின் கச்சத்தீவுக்கான திடீர் விஜயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி ரஹ்மான் விமர்சித்துள்ளார். இந்திய நடிகராக இருந்து அரசியலில் நுழைந்த சி. ஜோசப் விஜயின் கூற்றை ஜனாதிபதி பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விஜய் குறுகிய காலமாகவே அரசியலில் இருக்கின்றார். அவர் ஒரு தமிழக முதல்வர் வேட்பாளர் மட்டுமே. அவருக்கு அந்த பதவி கிடைக்குமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அப்படியானால் அவரது கோரிக்கையால் ஜனாதிபதி ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். கடந்த காலங்களில் தமிழக முதலமைச்சர்கள் கச்சத்தீவை கோரியிருந்தனர். ஆனால் இந்திய அரசு அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும் அவர் மேலும் நினைவு கூர்ந்துள்ளார். பல உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஃப்ரைட் ரைஸ், கொத்து ரொட்டி, பிரியாணி மற்றும் முட்டை ரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகள் 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ரோக்சான் தெரிவித்துள்ளார். அதோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் 10 ரூபாவால் குறைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த விலை குறைப்பு நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என சங்கத்தின் தலைவர் கர்ஷன ரோக்சான் தெரிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக் கொள்வதாகவும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ரோக்சான் தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தானது 2023ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பதிவு நீக்கம் செய்யப்பட்ட பேருந்து என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த தங்களை நகரசபை பணியாளர் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து 500 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த பேருந்து விபத்தில் 15 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 18 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வீதி பாதுகாப்பு குறித்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட போக்குவரத்து மருத்துவ சபை மற்றும் போக்குவரத்து அமைச்சக அதிகாரிகள் குழுவும் இன்று எல்லைப் பகுதிக்கு சென்று விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்யும் எனவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 5167 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.